இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரொம்பவே அதிரடியான ஒரு கிரக மாற்றமானது சமீபத்தில் தான் நடந்தது. அதனால் இனி நடக்காத சில விஷயங்கள்லாம் நடக்க இருப்பதாக ஒவ்வொரு ராசிக்கும் சில முக்கியமான தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இப்போ மார்ச் மாதத்தில் என்ன நடந்ததுன்னா, மார்ச்சில் குறிப்பிடத்தக்க சில முக்கியமான கிரகமானது பயிற்சி ஆயிருக்கு. இந்த பயிற்சியானது இதுவரை நடக்காத அளவுக்கு பயங்கரமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கொண்டு வரும். காரணம் என்னன்னா, இந்த கிரகமானது ஒரு முக்கிய கிரகமாக கருதப்படுது. அப்படி என்ன முக்கியமான கிரகணம் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த கிரகம் என்னன்னா சனி பகவான். சனி பகவான் தான் தற்போது பயிற்சி ஆயிருக்கிறாரு. அவருடைய பயிற்சினால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கைய என்ன வேணாலும் செய்ய முடியும். கோபுரத்துல இருக்கிறவங்கள குப்பைக்கும் கொண்டு வர முடியும், குப்பையில இருக்கிறவங்கள கோபுரத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த ஒரு பவர் சனி கிட்ட இருக்கு. அதனாலேயே சனி பகவான்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட ஜோதிடத்து மேல ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த அளவுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகமாக திகழ்கிறார். அப்பேற்பட்ட சனி பகவானால இனி நடக்காத எல்லா விஷயங்களும் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முதல்ல சனி பயிற்சி நடந்ததுடைய டீட்டெயிலை ஷேர் பண்றேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தர்மத்தின் வழியில நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குறாரு. அதனாலேயே சனி ஒரு முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுது. ஜோதிட ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, சனி கிரகம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகமாக விளங்குறாரு. வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விஸ்வாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை திருதியை திதியில அஸ்தம் நட்சத்திரத்துல விருதி நித்திய நமயோகத்துல பத்திரை காரணத்துல காலை 8:31 மணி அளவுல கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு ஜோரா பயிற்சி அடைந்துட்டாரு. நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்துல மிகவும் மந்தமான கதியும் கர்ம வினைகளுடைய பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகிறது. மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில நடப்பவர்களுக்கு அவர் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் விளங்குவாரு. அப்பேற்பட்டவர் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனத்துல பயிற்சி ஆகிட்டாரு. மீன ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மோட்சம், அயனசயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்வது உலக அளவுல மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும். ஆன்மீக மற்றும் ரகசியங்கள் இருப்பிடமான மீனத்துல சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியல்ல மறைவாக இருந்த பல புதிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்துல பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் முன்னேற்பது இல்லாத அளவுக்கு பல புரட்சிகள் முன்னேற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்துல சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், உடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் கூட ஏற்படலாம். அதோடு மருத்துவத்துறையில புற்றுநோய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தொற்று நோய்களுக்கு புதிய மருந்துகள் கண்டறியப்படும். உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகம் பெறும். இந்தியாவின் பெருமை உலக அரங்கில உயரக்கூடிய மாதிரி அமையும். மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து தர்மஸ்தாபனங்கள் தோன்றும்.
நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துகள், கடல் கொந்தளிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இயற்கை சீற்றமும் கொஞ்சம் சனினால ஏற்படும். இந்த சனி பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்கள் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வதற்குரிய பரிகாரம் ரொம்பவே நிலைக்கோ. அதனால தர்மம் மூலம் கர்ம விலகோ. இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு சனி இருக்கிறதுக்கு பாசிட்டிவாக பரிகாரம் செய்யணும். இவ்வளோ நேரம் நடந்த சனி பயிற்சி பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி பலனை ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க இப்போ தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி மாபெரும் ராஜயோக பலன்களை வழங்க போகிறது. உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான தர்மகார்பதிபதி சனி பகவான் இப்போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். இது ஜோதிட ரீதியாக லாபசனி என்று போற்றப்படுகிறது. கடந்த காலங்களில் நீங்க அனுபவித்த போராட்டங்கள், தடைகள் மற்றும் குழப்பங்கள் அனைத்தும் பனி போல் விலகி தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கக்கூடிய பொற்காலமாக இது அமைய போது. சனியுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் அமையும் போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் முன்னேற்பது இல்லாத அளவுக்கு உயரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதோடு நீண்ட கால கனவுகள் நினைவாகும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை பல மடங்கு அதிகரிக்கும். இல்லற இனிக்கும், இல்லற சிறக்கும் என்று கூட உங்களுக்கு சொல்லலாம். குடும்பம் மற்றும் பொருளாதார நிலையில கூட நல்ல மாற்றங்கள் இருக்கும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். தம்பதியினிடையே ஒற்றுமையானது பலப்படும். பலருக்கும் இப்போது திருமண யோகம் மற்றும் புத்திர பாக்கியமானது கைகூடும். பொருளாதார ரீதியாக மிக சிறந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதோடு நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு சேரும். புதிய சொத்துக்கள், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வலுவாக இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள் மூலமா முழுமையான ஆதரவு உங்களுக்கு பலம் சேர்க்கும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான சூழல் நிலவும். சொந்த பந்தங்கள் ஆதரவோடு இருக்கிறதுனால வெற்றி உங்களுக்கு ஈஸியா இந்த டைம் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த சனினால புதிய வேலை தேடுபவர்களுக்கு உயர்ந்த சம்பளத்தோடு கூடிய வேலை உங்களுக்கு அமையும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்காம இருந்ததெல்லாம் இனி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் தானா தேடி வரும். இதுல என்ன ஒரு இதுனா, தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான நிதி உதவிகள்லாம் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். மேல அதிகாரிகள் உங்களுடைய உழைப்பை அங்கீகரிப்பாங்க. கூட்டு தொழில நல்ல லாபமானது கிடைக்கும். வெளிநாட்டு வகையில தொடர்பான வியாபாரம் செய்வர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலம் என்பதால் துணிச்சலாக புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். அப்படி நீங்க மேற்கொண்டீங்கன்னா அந்த முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். அப்புறம் கல்வி மற்றும் கலைத்துறையில் மாணவர்கள் மிக சிறந்த சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு வரும். போட்டி தேர்வுகளில் பங்கேற்பவர்கள் மாநில அளவிலான வெற்றிகளை பெறுவீங்க. உயர் கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே இந்த டைம் வெற்றியடையும். அதனால புது முயற்சிகள் எது வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புகழும் கௌரவமும் கூடும். புதிய புதிய பாடங்கள்ல ஒப்பந்தமாவது அல்லது கலை நிகழ்ச்சிகள் மூலம் பெரும் வருமானம் பெருகுவது போன்ற யோகம் உண்டாகும். விளையாட்டு துறையில கூட உள்ளவர்கள் உங்களுடைய திறமையால் புதிய சாதனைகளை படைத்து விருதுகளை கூட பெறுவீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு சனினால நிறைய பலன் கிடைக்கும். சனினால நீங்க பரிகாரம் என்ன செய்யணும்னா, சனிக்கிழமையில உடல் ஊனமற்றவர்களுக்கு உணவு வழங்கணும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது சனி பகவானுடைய அருளை பெற்றுத்தரும். அப்புறம் சனிக்கிழமையில சிவபெருமான் சன்னிதானத்துல எல் தீபம் அல்லது நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதிக தன்னம்பிக்கையால் ஏற்படக்கூடிய தவறுகளை தவிர்க்க வேண்டும். பெரியோர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்க வெற்றியை நிரந்தரமாக்கும். பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது வெல்லம் கலந்த அரிசி வழங்குவது மங்களகரமான பலனை தரும். அதனால இந்த மாதிரியான பரிகாரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செய்யலாம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்க பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.